Hello friends, இன்னைக்கு நம்ம chudidar cutting பத்தி பார்க்க போறோம். ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போறாங்க. சரிங்களா? லைனிங்ல என்னென்ன அளவுகள் நம்ம எழுதி இருக்கோம் அப்படிங்கறத அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ண போறாங்க. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து chudidar கட் பண்ணலாம். சரிங்களா? chudidarல லைனிங்ல நம்ம வந்து அளவுகள் வந்து மார்க் பண்ண போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா டாப்போட ஹைட்டை விட லைனிங்கோட ஹைட் பாத்தீங்கன்னா 2 to 3 இன்ச் வந்து கம்மியா வந்து மார்க் பண்ணிக்கணும். டாப்போட ஹைட் அப்படின்னு பார்த்தா 38. சரிங்களா? இப்போ நம்ம லைனிங்ல வந்து 36 இன்ச் வந்து கட் பண்ண போறோம். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து கட் பண்ணுவாங்க, நம்ம பார்க்கலாம். கட் பண்றீங்களாப்பா? ஓகே. கீழ வந்து மடிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச்சும் மார்க் பண்ணலாம், 2 இன்ச்சும் மார்க் பண்ணலாம். நம்மளோட நேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கீழே வந்துப்பா ஒரு ஸ்கேல் அளவு மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டா லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால ஒரு ஸ்கேல் அளவு மட்டும் மடிச்சடிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இப்போ ரா எட்ஜை நேர் பண்ணிக்கிறோம். இவங்க வந்து ஸ்டிச்சிங் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ல இருந்து கத்துட்டு இருக்காங்க. பெடலை வந்து மிஷினோட பெடலை எப்படி வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கத்துட்டு இருக்காங்க. பிளவுஸ் முடிச்சிட்டாங்க, இப்ப சுடிதார் வந்து கத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கேல் அளவு மடிச்சடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சரியான ஹைட் 36, லைனிங் துணினால 36 பிளஸ் அரை இன்ச் ஷோல்டருக்கு சேர்த்து 36 போட்ட லைன்ல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல அதே போல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கிறோம். ரைட். அடுத்தது சைடு ஷேப். இந்த போட்ட லைன்ல இருந்து கீழ்பக்கமா டேப் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, 13 இன்ச். ரெண்டு இடத்துல அதே போல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, வெஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். 13 இன்ச்ல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த லைன்ல இருந்து ஹைட்ல இருந்து சைடு ஓபன். ஓகே. எவ்வளவு இன்ச்சஸ்? 20. தேர்க்கு எல்லாம் சேர்த்து 20. கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு வந்து சரியானதா இருக்கும். கொஞ்சம் ஹைட்டா நார்மலா இருக்காங்க அப்படின்னா 21 வச்சுக்கலாம் ஓபன் லென்த். இதே வந்து ஹைட்டா இருக்காங்கன்னா 22 கூட வச்சுக்கலாம், 22 கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஓபன் சைடுக்கும் நம்ம வந்து லைன் போட்டோம். நெக் விட்த் மார்க் பண்ணிக்கலாம். 2.25. ஓகே, மார்க் பண்ணிக்கலாம். 2.25. நெக்ஸ்ட் ஷோல்டர். ஓகே, 3. அப்புறம் தேர்க்காக 3/4 இன்ச். ஓகே, 3/4 இன்ச். இந்த ஹாஃப் ஷோல்டர். கழுத்தாக்கல பிளஸ் ஷோல்டர் பிளஸ் தையலுக்காக டோட்டலா 6 இன்ச். இந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்ல இருந்து 6 இன்ச். ஓகே, இப்போ லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஆர்ம் லென்த், ஆர்ம் ஹோல் நீளம் அது 6 இன்ச். இந்த சைடுல வந்து ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன். ரவுண்ட் போட்டுக்கலாம். ஆர்ம் ரவுண்ட் கரெக்டா நேரா வச்சு டிரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம்.
செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ பண்ணி பார்த்துக்கோ. 9 தையலுக்காக 1 inch. சுருக்கம் இல்லாமல் இது மாதிரி ஃபோல்டிங் வந்து நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. என்னோட ஃபோல்டிங் முன்ன பண்ண இருந்ததுன்னா அளவு மாறிடும். சரியா 9 இன்ச்சு. நெக்ஸ்ட் 1.5 இன்ச். ஓகே. அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு கீழே மார்க் பண்ணிக்கலாம். அந்த லைன்ல வேஸ்ட் ரவுண்ட் வந்து 8. ஓகே. 8 plus 1.5. ஓகே. ஹிப் ரவுண்டு அந்த இடத்துல இருந்து தான் நம்ம சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். ஹிப் 9.5. ப்ளஸ் 1. ஓகே. இப்போ பாட்டம் மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து கீழ் எண்டிங்ல 10. ஃபோல்டிங்ல இருந்து 10 இன்ச். ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்காக. ஓகே. சரி, இதை ஸ்கேலில் பார்ப்போம். அதுக்கு வேணா அது பண்ணிக்கலாம். ஓகே. போட்ட மார்க்கிங்க்கு இப்போ வந்து லைன் போட்டுக்கலாம். செஸ்ட் ரவுண்டு வெஸ்ட் ரவுண்டு சரியான அளவுக்கு ஒரு லைன், அதே மாதிரி ஹிப் ரவுண்டு சரியான அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே. அடுத்து 1.5 இன்ச் தையலுக்கான அளவுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இதுல வந்து ஹைட் கம்மியா இருக்கு, டேப் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து அதே மாதிரி இந்த சைட்லயும் ஒரு லைன். ஓகே. அந்த இடத்துல லைட்டா ஒரு லைன் கீழே போட்டு இந்த இடத்துல கிராஸா இந்த இப்படி கிராஸ். ஓகே. அதோட நம்ம மடிச்சு அடிக்கணும்னு தெரியறதுக்காக. ஓகே. அவ்வளவுதான். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆம் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம். ஆம் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு ஷோல்டர் தையலுக்காக. மீதி இருக்க அளவை அப்படியே லைட்டா. ஓகே. 7.75 இருக்கு. சரியா இருக்கும். சரிப்பா. ஓகே. இப்போ வந்து நம்ம இதோட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஹெர்கட் வந்து எந்தெந்த இடத்துல கொடுக்கணும் தெரியுமாப்பா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்ல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடம். ஓகே. கொஞ்சம் பெருசா. ஓகே. அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட். சென்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்டர் மாறுச்சுன்னா நமக்கு அளவுகள் மாறிடும். அடுத்து வெஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு. ஓகே. ஹிப் ரவுண்டு. ரைட். பாட்டத்துக்கு தான் நம்ம கிராஸா கட் பண்ணிட்டோம் இல்லையா? மார்க்கர் எடுப்போம்.
இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல மட்டும் லைட்டா வந்து டெப்த் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. சரிப்பா? மேல வந்து 1 இன்ச் ஸ்ட்ரைட்டாவும் இந்த இடத்துல லைட்டா வந்து அந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கலாம். சிசர் எடுப்பா. நம்ம பேக் பார்ட்ல பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்ல மட்டும். டெப்த் எடுத்ததை நம்ம ஃப்ரண்ட் நோட் பண்ணிக்கிறோம். டெப்த் எடுக்காம இருக்கிறது பேக் நோட் பண்ணிக்கிறோம். அப்பதான் நம்ம மாறாம இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. போதும்னு நினைக்கிறேன். அப்படி சீக்கிரமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸ்லீவோட ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச்ல ஸ்லீவ் வந்து 4 ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃபோல்டிங் சைடு மேல் பக்கம் இருக்கு, கீழ் சைடுல பார்த்தா ஓப்பன் பகுதி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த கரப்பகுதியோட லைன் போட்டா சரியா இருக்கும். சரியான அளவுன்னு பார்த்தா 6 இன்ச். தையலுக்காக சேர்த்து இந்த இடத்துல இருந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் 6 இன்ச். ஓகே. அதே மாதிரி இந்த கொஞ்சம் தூரம் தள்ளியும் 6 இன்ச். ஓகே. இப்போ ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கறத நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிறது 7.5 இன்ச் வந்து நம்ம எடுத்திருந்தோம். 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடுல இருந்து 1.5 இன்ச். 1.5ங்கிறது 1.25 இன்ச்சா கூட மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இப்போ இருப்பா. இப்போ வந்து இங்க இருந்து 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிட்டோமா? ஸ்லீவ் ரவுண்டே கையோட மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 5.25 + 1.5 இன்ச். ஓகே. இப்போ ஆர்ம் ரவுண்டுக்கும் ஸ்லீவ் ரவுண்டுக்கும் ஒரு லைன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ லென்த் வைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்ல இருந்து தையலுக்காக மார்க் பண்ண இடம் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச் இருக்கு, 4.5 இன்ச். இங்க சென்டர் அப்படிங்கிற 2.25. அதே போல இந்த பாயிண்ட்ல இருந்து 2.25. ஓகே. இப்போ 1/2 இன்ச் உள் பக்கமா இந்த சைடு இப்போ ரவுண்ட் டிரா பண்ணலாம். ஆமாம், ஒரு சீம் மாதிரி இருக்கும். அதே போல இந்த சைடு கட் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ வந்து சென்டர்ல வந்து ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல ஆர்ம் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலயும் ஹேர் கட் கொடுத்துக்கலாம். இதுல டெப்த் வந்து எடுத்துக்கலாம். லைட்டா வந்து டெப்த் எடுத்துக்கலாம். ஓகே. டெப்த் எடுத்த பகுதியை ராங் சைடு. கண்டிப்பா. ஓகே. நோட் பண்ணிக்கலாம். நம்ம
சுடி வந்து கட் பண்ணி லைனிங். இப்போ சுடிதாரோட ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். லைனிங் ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சுடிதாருடைய மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் ஹைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா லைனிங்கை விட 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா லைனிங் வந்து 2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணியிருக்கோம். ஹைட் மட்டும் டாப்பில் வந்து சரியாக மார்க் பண்ணிவிட்டு மற்ற அளவுகளை லைனிங்கில் இருக்கிற அதே அளவு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பதிவில் அளவுகள் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுகளை எப்படி நம்ம சுடிதாருடைய லைனிங்கில் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.